ஆடி கொடைக்கு குலசைக்கு மாலை போட்டதும் போட்டா என் தம்பி படாத பாடுபடுதாங்க. அது என்னன்னா மக்களே, தம்பி வந்து குலச ஆடி கொடைக்கு தீச்சட்டி எடுக்கதான் வேண்டியிருக்காப்ல. தீச்சட்டி தானடா, இதுல என்னடா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுலதான் இருக்கு ஒரு பெரிய டிஸ்ட். தம்பி சாமி கிட்ட சாதாரண தீச்சட்டி எடுக்கணும்னு நினைத்துக்கலையா, 11 தீச்சட்டி எடுத்து வரேன்னு நினைச்சிருக்காங்களாம். அந்த 11 தீச்சட்டி எடுக்கிற இரும்பு கம்பி வந்து நம்ம ஊர் திருநெல்வேலியில எல்லா பக்கம் தேடி பார்த்தாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. சாத்தூர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்ல அந்த இரும்பு கம்பி இருக்கதை கேள்விப்பட்டாங்க. அதை வாங்குறதுக்காண்டி தான் நானும் என் தம்பி இப்ப கிளம்பி போய்கிட்டு இருக்கோங்க. திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்ல பைக் பார்க்கிங்ல வண்டியை போட்டு நேரா சாத்தூருக்கு போற பஸ்ல ஏறி உட்காந்தாச்சுங்க. இந்த பைக்கை வாங்கினேன், பஸ்ல போறதே இல்லைங்க. ரொம்ப நாள் கழிச்சு தம்பி தேவால பஸ்ல போறது இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருந்துச்சுங்க. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தாச்சு, நம்ம தேடி வந்த கம்பி கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரே யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. நமக்கு தான் யோசிச்சாலே பசிக்க ஆரம்பிச்சிருமே, உடனே சாப்பிடறதுக்கு நல்ல கடையை தேடிட்டு இருந்தாங்க. அப்படி நாங்க தேடி வந்த கடை தான் ஸ்ரீராம் சித்ரானங்கள். பேரே வித்தியாசமா இருக்குல்ல. இந்த கடை பாத்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியனுங்க. ஒரு சாம்பார் சாதத்துக்கு எவ்வளவு சைடிஸ் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா, சாப்பாடுமே சூப்பராகவே இருந்துச்சுங்க. நாங்க போன அன்னைக்கு பார்த்து சாத்தூர்ல சரியான வேலுங்க, மண்டையை போட்டு பிளந்துட்டு ஒரு வழியா இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் வாசல்ல போய் விசாரிச்சு அந்த தீச்சட்டிக்குள்ள கம்பி கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கம்பி கொடுக்குற ஆளையும் கண்டுபிடிச்சாச்சுங்க. இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்டா போகல, ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு நினைச்சா அங்கதான் எங்களுக்கு ஒரு பெரிய அடியே விழுந்துச்சுங்க. தம்பி நேர்ந்துகிட்டது வந்து 11 சட்டி தாங்க. ஆனா அங்க இருந்தது 21 சட்டி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்லாம 21 சட்டிக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமி கும்பிடவும் போயாச்சுங்க. சாமி கும்பிட்டு போற வழியில ஒரு இதை பார்த்தேன். இதை பார்த்ததும் உங்க மனசு என்ன தோணுச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுங்க. ஒரு வழியா வந்த விஷயம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ந்துட்டோம். பாய்.